ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் மலையாளத்தில் நம்ம பிருத்திவிராஜ் நடிச்சு பட்டையை கிளப்பின ஒரு படத்தோட கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அந்த கேஸ் வந்துட்டு ஒரு கொலை கேஸ். அவனும் ரொம்பவே பணக்கார வீட்டு ஒரு பையன். அவனை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோக்கே நிறைய திடுக்கிடு சம்பவங்கள், நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வெறித்தனமா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் தி த்ரில்லர். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இங்க ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். நைட் டைம்ல மணலெல்லாம் அள்ளிக்கிட்டு கடத்தல் வேலையில ஈடுபட்டு இருக்கான். ஸோ இவன் என்ன பண்றான்னா, நிறைய போலீஸோட சப்போர்ட் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இவனோட மேல வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துட்டு இருக்காரு. யோ, நீ அந்த ஆள் மேல எல்லாம் கேஸ் கொடுக்காத, அவன் பெரிய ஆளு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரே வந்துட்டு இந்த கேஸ் எல்லாம் எடுக்காம இருக்க. இவர் வந்துட்டு ஒரு சமூக ஆர்வலர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, நான் அவருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த நம்பருக்கு இவர் கால் பண்ண அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஒரு வழியா இந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதே இடத்துக்கு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வராரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மணலெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு வெளியே வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. இதை தடுக்க வந்து ஒரு கேஸ் கொடுத்தா கூட உங்க ஆள் ஒரு போலீஸ் கேஸை கூட எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அப்படியே பிரச்சனை போயிட்டே இருக்க அங்க இருக்கிற எஸ்ஐ சரிவா ஸ்பாட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரை கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ இங்க வந்த நபரு போன் பண்ணியிருந்தார் இல்லையா மேல் அதிகாரிக்கு, அவர் வந்துட்டு போனை அட்டன் பண்ணிட்டாரு. அது லைன்ல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா இங்க தான் நமக்கே ஒரு ட்விஸ்ட். இங்க இருக்கிற போலீஸ்கார அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆளை அடிக்கலாம் சொல்லி போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரியை காமிக்கிறாங்க. ஸோ பிருத்திவிராஜ் தான் வந்திருக்காரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த நபரை இங்க காப்பாத்துறாங்க. ஸோ இப்போ அவங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிட்டாரு. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு மேல் இடத்து வரைக்குமே சப்போர்ட் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் மாமல் பக்காவா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி மேல் அதிகாரிகளாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. நீ எப்படி வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், அவங்களாம் பெரிய எடுத்த இடம், ஸோ அதனால வந்துட்டு அவங்கள விட்டுடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் விட முடியாது, எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு, நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லி பிரபலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு மேல் அதிகாரியின் கூட பார்க்காம திட்டாங்கிறது கிளம்பி வருவாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். யார் என்ன சொன்னாலும் சரி, அவருக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நபர். சோ இங்க அப்படியே கட் பண்ணா இப்ப போலீஸ் இன்டர்வியூக்கெல்லாம் வந்துட்டு செலக்ட் ஆகி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ல வந்துட்டு பக்காவான ஒரு ஸ்டூடெண்ட், நேர்மையான ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு என்ன தோணுதோ எது சரினோ அதை மட்டும் தான் செய்வான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சோ ஹீரோவும் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மேலதிகாரி கீழ் அதிகாரி இவங்கெல்லாம் பார்க்காம உங்க மனசுக்கு எது நியாயம் படுதோ அந்த நியாயத்தை படி நீங்க வேலை செய்யணும், சட்டத்துக்கு வந்துட்டு புறம்பா எதையும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்க்கு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற போலீஸ்கார் வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு. அதுல ஒரு சில விஷயத்தை இங்க நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அப்பா வந்துட்டு அவரு 29 வருஷம் போலீஸ் சர்வீஸ்ல இருந்த ஒரு ஆளு, நீதி நேர்மையெல்லாம் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு ஆளு தான் நம்ம ஹீரோ மாதிரி. ஆனா மேலதிகாரிங்க சொன்ன பேச்சை கேட்டதால ஒரு தப்பான வழியில போய் அவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தை அடிக்கடி நம்ம ஹீரோவை பார்க்குறேன். மேலே அதிகாரிங்க குத்தி காட்டி பேசுவாங்க, நீ உங்க அப்பா மாதிரி வேலை விட்டுட்டு தான் போக போற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் பெருசா மண்டையில ஏறிக்காது. ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அதுவும் அந்த அப்பா பிரச்சனையால வந்துட்டு அந்த காதலே வந்துட்டு விட்டு போற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட பேரு மீரா. ஸோ என்னைக்காவது வந்துட்டு மீரா கிட்ட போய் பேசி, இல்ல நானா பேசவா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு அதை பத்திலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயம் போக அடுத்ததான் வந்துட்டு இங்க ஒரு பணக்கார வீட்டு பையனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த பையனோட பேரு சைமன். ஸோ சைமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பணம் வச்சிருக்கான். அதுவும் இல்லாம ஏகப்பட்ட பிசினஸ் இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இவன் வந்துட்டு புதுசா ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறானா. அதாவது கேரளா மாநிலத்தில் வந்துட்டு இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்காக சில ஆட்களை தேர்வு செஞ்சு அதுல வந்துட்டு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்படி ஒரு குழுமத்தை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. பெட்ரோல் பங்க் அது இதுன்னு நிறைய பிசினஸ் இருக்கு. அது போக நிறைய இல்லீகல் பிசினஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்களும் பண்றது வழக்கம். ஸோ இவன் இந்த இடத்த வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு வந்துட்டு இன்னொருத்தர் வராரு. இவனோட பேரு மார்டின். சோ மார்டின் வந்துட்டு என்ன பண்றானா, பேசிட்டு இருக்க அந்த பணக்கார வீட்டு பையன் சைமனை கூப்பிடுறான். சீக்கிரம் வா, பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பார்ட்னர், கூட்டாளிங்க தான். சோ ஏதாவது அடிதடி, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்றதுக்கு எல்லாமே இந்த மார்டினை வந்துட்டு இந்த சைமன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இது ஒரு சீன் நடந்துட்டு இருக்க கட் பண்ண இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல அப்படியே ரோந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கார் மட்டும் நின்றுட்டு இருக்கு. அதுல வந்துட்டு மார்டின் வந்துட்டு சைமன் ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. இன்னொருத்தன் கூட ஒருத்தன் இருக்கான் சுபாஷ்னு சொல்லிட்டு, அவனும் வந்துட்டு கார்ல ஏறி கிளம்பி
கிளம்பி போறானுங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ வரதை பார்த்த அடுத்த நிமிஷம் அவனுங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. என்னடா இவனுக்கு என்னடா பண்றாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அங்க இருக்கிற அந்த சைமனை வந்துட்டு இவனுங்க கழுத்து அறுத்து போட்டு வச்சிருக்கானுங்க. சோ ரொம்ப ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு, இடுப்புல வேற கத்தி குத்து இருக்கு. இந்த மாதிரி உசுருக்கு போராடிட்டு இருக்கான். என்ன பண்றது தெரியாம ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லிட்டாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்ல ஹீரோ வந்துட்டு உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது, எதுக்காக பண்ணாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் வந்துட்டு கேட்கிறாரு. ஆனா அவனால பேச முடியல, ஏன்னா கழுத்துல வந்துட்டு அறுத்து போட்டாங்க. சோ அதனால வாய்ஸ் கூட அவனால சொல்ல முடியாம திக்கி திக்கி பேச ஆரம்பிக்கிறான். மீரா ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போக ஹீரோக்கு பயங்கர ஷாக். மீரா ஸ்பானா என்னன்னு அப்படின்னு சொல்லி புரியாம ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்க. பக்கத்துல வந்துட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாக்குறாரு. பக்கத்துல வந்துட்டு ஒரு கீ செயின் மாதிரி ஒரு சாவி மாதிரி ஒண்ணு கிடக்குது. அந்த கார்ல வந்துட்டு ஒரு பிளட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு ஒரு உடஞ்ச போன் ஒண்ணு இருக்கு, பட்டன் போன். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த காருக்குள்ள போய் பாக்குறாரு. காருக்குள்ள இருக்க பின் சீட்ல வந்துட்டுமே ஒரு ரத்த கரையா இருக்குது. அடுத்த நிமிஷம் போலீஸ், ஃபாரன்சிக் ஏகப்பட்ட பேர் வந்து இங்க விசாரணை வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் இந்த கேஸ பத்தின டீட்டெயில் எல்லாமே போலீஸ்காரர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த கொலையே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பிரஸ் மீட்டுக்கு முடிஞ்சு அதுவும் வந்துட்டு இந்த சைமன் இருக்கான் இல்லையா, அவன் கிளம்பி போகும்போது கூட சுபாஷ்னு ஒருத்தன் இருந்தான், மார்ட்டின் ஒருத்தன் இருந்தான். இவங்க 2 பேர் தான் அந்த ஸ்பாட்ல இருந்து நான் வரதை பார்த்து தப்பிச்சு ஓடினானுங்க. இப்போ அவனுங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சைமனோட போன் ஹிஸ்டரிலாம் வந்துட்டு ட்ராக் பண்ண சொல்லி ஒரு விஷயம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல கொலை நடந்தது வந்துட்டு அவங்க 2 பேர் தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு இன்னுமே இதுக்கு பின்னாடி வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சைமனோட கார் பின்னாடி சீட்ல வந்துட்டு ரத்த கரைகள் இருந்தது. அவனுக்கு பக்கத்துல ஒரு போன் இருக்கு, அந்த போனுமே வந்துட்டு ட்ராக் பண்ண சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நிரஞ்சன் வந்துட்டு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா கொலை நடந்த இடத்துல எந்த ஒரு ஆயுதமே கிடைக்கல. ஆனா இறந்து போனவரோட உடம்புல 2 விதமான ஆயுதங்களால தாக்கப்பட்டதுக்கான அடையாளங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அறுத்தது வேற ஒரு ஆயுதம் கத்தியால யூஸ் பண்ணிருக்கணும், இன்னொரு பக்கத்துல கத்தியால குத்தி இருக்கணும். 2 ஆயுதங்களால செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டீட்டெயிலாம் வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியா சைமன் அந்த பிரஸ் ரிப்போர்ட்ல இருந்து கிளம்பும் போது அந்த மார்ட்டின் கூட தான் கார்ல போனாங்க, ஒரு பண்ணை வீட்டுக்கு போறதா சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ பேசி முடிக்க இந்த கேஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு விசாரிக்க போறதா சொல்லி மேல இடத்துல இருந்து நிறைய அறிக்கைலாம் வந்துட்டு இருக்கு. அடுத்த சீனை இங்க இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துல கிடைக்கப்பட்ட அந்த போனை ஃபாரன்சிக்காரங்க செக் பண்ணி அதோட டீடைல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதோட சிம் கார்டு வந்துட்டு பார்த்தா முல்லானின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட பேர் இருக்கு. சோ அவனுமே வந்துட்டு சுபாஷோட அடியாளு. சுபாஷ் என்ன சொல்றோனோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த முல்லானி. முல்லானியோட அம்மா பேர்ல தான் அந்த சிம் கார்டு இருக்கு, ஆனா யூஸ் பண்றது எல்லாமே முல்லானி தான். சோ இப்போ அவனை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஹீரோ கொலை நடந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ சாகறதுக்கு முன்னாடி நம்ம சைமன் சொன்ன ஒரு விஷயம் மீரா ஸ்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலேதேரி கூட அப்படியே கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்பா மசாஜ் சென்டர், இந்த பியூட்டி பார்லர், இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவன் சொல்லியிருக்கான். ஒருவேளை அதுல பிசினஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ விசாரிச்சு பார்க்கறாரு. ஆனா அதுலயுமே வந்துட்டு எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல. இப்ப சைமனோட பாடி வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களோட ஃபேமிலியில வந்துட்டு ஒப்படைக்கப்படுது. அவங்களுமே வந்துட்டு நல்லபடியா அடக்கம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அடக்கம் செய்யற இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வந்து பாக்குறான். சோ அந்த பொண்ணு சைமனோட கேர்ள் ஃப்ரெண்டு. சோ கடைசி நேரமா வந்து பார்த்துட்டு அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சோ அதே இடத்துல இன்னொருத்தவன் வரான். இந்த தாடிக்காரன் வந்ததை பார்த்த உடனே சைமனோட கேர்ள் ஃப்ரெண்டு பயந்து போயிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் அனுப்பி அந்த பொண்ணை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் சொல்லுது அந்த பொண்ணு வந்துட்டு இவன் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டு, சரியா வந்துட்டு பேசவே இல்லை, என்கிட்ட நிறைய பிசினஸ்லாம் சொன்னான், கடைசியில் விட்டுட்டு துபாயில இருந்து இங்க வந்து கிளம்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. பெருசா எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்க வரணும். அது இல்லாமல் வந்துட்டு அந்த தாடிக்காரனை பார்த்து நீ ஏன் பயந்த அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு ஒரு தடவை பிசினஸ் மீட்டிங்கா வந்துட்டு பேசும்போது நம்ம சைமனை வந்துட்டு மிரட்டி இருக்கானா. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதுலாம் பெருசா தெரியல. ஆனா வந்துட்டு இந்த கிரிக்கெட் போட்டி விஷயமா வந்துட்டு தான் அவன் பேசினான். ஏன்னா அவன் வந்து அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பிசினஸ் ரீதியா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அந்த தாடிக்காரன் மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. இப்ப ஹீரோ அந்த தாடிக்காரனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வந்துட்டு வைக்கிறாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த முல்லானின்னு சொல்லி ஒருத்தன் போன் வச்சிருந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு 15 கேங்கோட சேர்ந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கான், பதுங்கி இருக்கான் ஹார்பர்ல. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட டீம் போயிட்டு அவளை துரத்தி ஃபைட் பண்ணி அவளை பிடிச்சி கஸ்டடியில் எடுத்து வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் விசாரிக்கும் போது வந்துட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த 15 கேங்குமே வந்துட்டு சில கடத்தல் சில இல்லீகல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்துட்டு இவங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது சைமன் வண்டி ஓட்டிட்டு வந்து இவங்க மேல வண்டியோட வச்சு இடிச்சிட்டு நிக்காம கூட போயிட்டு இருக்கான். சோ அதை பார்த்து இவனுங்க கடுப்பாயி அந்த வண்டியை ஓவர்டேக் பண்றான்னு சொல்லி துரத்திக்கிட்டே போயிட்டு அந்த வண்டியை மடக்கி அவனுக்கு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா போட்டு அடிச்சிருக்கானுங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி
சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது அதே இடத்துல தான் வந்துட்டு இந்த முல்லானி பயங்கரமான வந்துட்டு சரக்குல இருந்திருக்கான். அவன் கத்தி எடுத்துட்டு நிறைய இறங்கி வந்து வயிற்றுல வந்துட்டு 2 ஏத்தி அதே இடத்துல போட்டான். ஸோ சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு இது ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு முல்லானியை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அன்னில இருந்து இந்த 15 பேருமே தலைமறைவா தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் சார் நடந்துச்சு. நான் வேணும்னே வந்துட்டு பண்ணல. அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன். ஸோ குடிச்சது போதை அதிகமாகி என்ன பண்ணனே எனக்கே தெரியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்துல வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை இதனால தான் அவன் இறந்து போனானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துல ஸ்பாட்ல கிடைச்ச எல்லாவோட எவிடன்ஸுமே வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அதுல வந்துட்டு ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று கிடைச்சது இல்லையா, அதை கழட்டி பார்த்தா அது வந்துட்டு ஒரு பென் டிரைவரா இருக்கு. அந்த பென் டிரைவரை வந்துட்டு லேப்டாப்ல போட்டு பார்க்கும்போது நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுல குறிப்பா அந்த தாடிக்காரனு கூட வந்துட்டு இந்த சைமன் இருந்த மாதிரி ஒரு போட்டோஸ், நிறைய பெண் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்த மாதிரி ஒரு போட்டோ, இதுல வந்துட்டு நம்ம ஹீரோக்கே ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு போட்டோஸ் இருக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு மீரான்னு சொல்லிட்டு, அந்த மீரா பொண்ணு கூட வந்துட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி சில போட்டோஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஹீரோ லவ் பண்ண ஹீரோவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவனை போயிட்டு காதலிச்சிருக்கிற விஷயம் தெரிய வருது. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. கடைசியா சைமன் சாகும்போது மீரா ஸ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை இந்த கொலைக்கும் அந்த மீரா பொண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்ப பெங்களூர் போறதுக்காக ஒரு வேலைக்காக போறதுக்காக ரெடியா கிளம்பி போறா. சரியான நேரத்தில் போயிட்டு நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. உனக்கும் அந்த சைமனுக்கு என்ன பிரச்சனை, நீ தான் வந்துட்டு அந்த கொலையை ஏதாவது பண்ணி அப்படிங்கிற மாதிரி நிறைய மோட்டிவ்ஸ்ல வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க பயப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க தப்பா விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்துட்டு என்கொயரிக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பும் போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து என்ன பழி வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பழி வாங்குறதுக்கு நீ ஒண்ணு என் மனசுலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கெத்தா நடந்து வராரு. அடுத்ததான் நம்ம ஹீரோவை மேலதிகாரிங்க கூப்பிடுறாங்க. இந்த கொலை கேஸ் வந்துட்டு ரொம்ப பணக்கார வீட்டு பையன் கேஸ் அப்படிங்கறதால ரொம்பவே பிரஷர் மேல பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு பிரஸ் மீடியா இருக்காம். அந்த பிரஸ் மீடியால நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அந்த கொலையை பண்ணது அந்த மில்லானின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்தியால குத்துனா இல்லையா, அவ தான் இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கல, இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு சார், அது வந்துட்டு நம்ம சரியா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேல இருக்கிற இடத்துல இருந்து பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, இதனால இதுதான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட குரு வராரு. ஸோ ஹீரோ வந்துட்டு ட்ரைனிங் பண்ணதே இவர் தான். இங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்குலாம் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு ஒரு காலேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காராம். ஸோ தொண்டு நிறுவனம் மாதிரி. ஸோ அதுக்கும் வந்துட்டு இன்விடேஷன் பண்ணிட்டு எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இங்க நடக்கக்கூடிய சில விஷயத்தை பத்திலாம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்துட்டு நாளைக்கு பிரஸ் மீடியா இருக்கு, அதுல வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாம இவங்க எல்லாரும் அப்படியே அந்த பிரஸ் மீடியாவுக்கு போறாங்க. அங்க இருக்கிற மேலதிகாரிகளாம் சொல்லியாச்சு, இந்த மாதிரி வந்துட்டு கொலைகாரங்களை நாங்க பிடிச்சிருக்கோம், இந்த கேஸுக்கான காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போலீஸ்கார் இருக்காரு, ஹீரோ ரேஞ்சுக்கே இருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆகாது. அவன் என்ன சொல்லிட்டான்னா, திடீர்னு உளறிட்டான், கத்தியால குத்தப்பட்டதுனால தான் அவன் இறந்து போயிட்டாங்க, கொலைகாரனை பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல சொல்ல அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தியால குத்தப்பட்ட நபர் கத்தியை இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி முன்னாடி சொன்னீங்க, இப்போ வந்துட்டு கத்திலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கேள்வி கேட்டோன்னு போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது வந்துட்டு போலீஸ்காரங்க கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருக்கிறதால வெளியே சொல்லிக்கல அப்படிங்கிற அங்க சமாளிச்சாச்சு. அடுத்த நிமிஷம் இந்த போலீஸ்காரங்களா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பட்டறைக்கு போயிட்டு ஒரு 2 கத்தியை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமே வந்துட்டு ஒரு கேமராமேன் கேமரா எடுத்து நியூஸ்ல விட இது ரொம்பவே வைரலா ஆக பேச ஆரம்பிக்குது. இந்த கேஸை வந்துட்டு போலீஸ்காரங்க சரியாவே வந்துட்டு விசாரிக்கவே இல்லை. அதுக்குள்ளே இவங்களா டூப்ளிகேட்டா கத்தியை ரெடி பண்றாங்க. ஒருவேளை அந்த கொலைகாரனே வந்துட்டு கொலைகாரனே கிடையாம இல்லாம கூட இருக்கலாம், பெரிய பணக்கார வீட்டு பையன் கொலையை வந்துட்டு போலீஸ்காரங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க மத்தியில ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க உள்துறை அமைச்சர் வந்துட்டு கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கரமா சத்த போடுறாங்க. போலீஸ்காரங்க நீங்க இந்த அளவுக்கு கேவலமா வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு இப்படி இருக்காது, இது வந்துட்டு கொலை பண்ணவங்க வேற ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசணும் சார், இவங்க தான் வந்துட்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேஸை வந்துட்டு இனிமேல் நிரஞ்சன் தான் விசாரிக்கணும், நிரஞ்சன் நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, தைரியமா போங்க, யார் எது தடுத்தாலும் சரி நிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க நம்ம நிரஞ்சனுக்கு வந்துட்டு ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வரும்போது அதே இடத்துல அந்த தாடிக்காரன் வரான். தாடிக்காரன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணவங்க, என்ன வந்துட்டு நோண்டவங்க எத்தனையோ பேர், எத்தனையோ போலீஸ்காரங்க, ஆனா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மட்டும் தான் தெரியும், ஆனா காணாம போனது யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி வந்துட்டு நீயும் காணாம போயிடாத, நான் எதுக்காக சொல்றேன்னா இனிமே வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நோண்டாத, பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு மிரட்டுறான். ஹீரோ இங்க இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்னா, உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ கேட்டகரிக்கே ஒரு போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, அவன் தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இங்க இருக்கிறான், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி அப்பப்ப அப்டேட் இந்த தாடிக்காரனுக்கு போட்டு விடுறான். இதையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. உனக்கு உள்துறை வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆளுங்களை நீ வச்சிருக்க நினைக்கிறேன், ஆனா 2 விஷயம் எனக்கு இப்ப தெரிஞ்சு
போச்சு, இந்த கொலைக்கு உனக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது இங்க நீயே வந்து பேசி மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரியான ஆதாரத்தோட உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில வந்துட்டு இந்த கொலைக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த சாகக்கூடிய நபர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை மீரா பாப். சோ அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு போலீஸ்காரங்க ஒரு க்ளூவோட பயன்படுத்தி இன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்க போறாங்க. சோ இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட காதலி தான். அவங்க வராங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா விசாரிக்கலாம் சொல்லிட்டு போக ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணோட மாமா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க லவ் மேட்டர் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா தான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ அவருமே இறந்துட்டாரு சொல்லி அந்த லவ் மேட்டர் ஓபன் பண்ண பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் எதுக்காக வர சொல்லியிருக்கணும், அதை பத்தி மட்டும் தான் பேசணும், தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் நீங்க இங்க உள்ளே இருக்க கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டுமே கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு உனக்கும் அந்த சைமனுக்கு வந்துட்டு என்ன தொடர்பு, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் கோபப்படுற, லவ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு அவனோட கம்பெனில வேலை பார்த்த ஒரு பொண்ணு தான். ஆனா அவன் இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். அப்பப்ப கேபினுக்கு போகும்போது கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இப்படின்ற நிறைய சில்மிஷன் வேலையெல்லாம் பார்த்திருக்கா. நிறைய தடவை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியாம வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டோ எடுத்து அவன் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு அப்பப்ப என்ன டார்ச்சர் பண்ணா, இதனால அந்த கம்பெனில நான் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்னுட்டேன். இப்ப அடுத்ததா பெங்களூருக்கு வேலைக்கு போகும்போது தான் நீ வந்துட்டு என்ன பிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாடிக்காரனுக்கும் நம்ம சைமனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய தடவை அந்த ஆபீஸ்க்கு வந்து வருவாங்களாம். அந்த கிரிக்கெட் மேட்டர் விஷயமா வந்துட்டு நீ வந்துட்டு அதுல எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா என் கம்பெனி அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை மிரட்டி இருக்கான். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசா டீட்டெயிலாம் தெரியல, அதுவும் இல்லாம நான் வந்துட்டு அவனை லவ் எல்லாம் பண்ணல, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு சொல்லிட்டு போக அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு இல்லையா, அந்த குரு, அவர் வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் கூப்பிட்டு ஹீரோ கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு பொண்ணை வந்துட்டு இப்படி பப்ளிக் பேஸ்ல வந்துட்டு விசாரிக்கிறல்ல, அவன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா சில அடியாட்கள் அந்த பொண்ணை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே குழு வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும்தான். ஏன்னா அந்த பொண்ணு தாடிக்காரன் வந்து அடிக்கடி மிரட்டினா சொல்லி ஒரு எவிடன்ஸா இருக்கா இல்லையா, அதை போட்டு தள்ளுறதுக்காக தாடிக்காரன் பண்ண பிளானா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக வீட்டுல ஆள் அனுப்ப அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு பதறி அடிச்சு நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு ஆள் எல்லாம் வராங்கன்னு சொல்லி பயந்து அடிச்சு பேசிட்டு இருக்க போலீஸ்காரங்களோட வீட்டுக்கு போறாங்க. போலீஸ்காரங்க வரதை பார்த்து அவனுங்க எல்லாருமே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க யாரு, முகத்தை ஏதாவது அடையாளம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எதுவுமே பார்க்கலையா, ஒரே இருட்டா இருந்துச்சு, அது இல்லாம ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு மாஸ்க் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மாமா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய பேத்த போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. போகும்போது ஹீரோ காதலிச்ச பொண்ணோட மாமா வந்து ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட லவ் மேட்டர் தெரிஞ்சவங்க அப்பா தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை விட்டு சொல்லி உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. ஆனா நாங்க எவ்வளவு தடவை வந்துட்டு மீரா கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி வந்துட்டு அவனை வேணாம் விட்டுடுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மீரா வந்துட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம், உன்னையே நினைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான், இந்த விஷயமே வந்துட்டு அவளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரின்ட்டு அதை பத்தி பெருசா பேசிக்கல, விட்டுருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வராரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த இறந்து போன சைமனோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் சில விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பையனோட கொலை கேஸ்ல வந்துட்டு முக்கியமா இருக்கிறது அந்த தாடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அவன் வந்துட்டு அடிக்கடி வருவான், அவனும் வந்துட்டு இந்த கிரிக்கெட் பிளேயர்ல தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பவர்ஃபுல்லா வந்துட்டு அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நாங்க உள்ள வரோம் தெரிஞ்சுட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணாம், ஆனா இந்த பிசினஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையன் கிட்ட வந்துட்டு நாங்க சொன்னோம் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை விட்டுலாம் சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணான், அதனால வந்துட்டு அவன் போக்குக்கே நாங்க விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பெருசா அந்த தாடிக்காரனை பத்தி எதுவுமே மாட்டி விடுற மாதிரி தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. உங்க பையனோட இறப்புக்கு அவன் ஒரு காரணமா இருக்கிறான்னு தெரியுது, ஒரு எவிடன்ஸ் கூட உங்களால கொடுக்க முடியல, என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இந்த ஃபைல்ல வந்துட்டு நிறைய ரிசிப்ட் எல்லாம் இருக்குதா, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பார்க்ல வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டது, ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிட்டது, ஸ்டே பண்ணதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கடுப்புல கிளம்பி வராரு. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த தாடிக்காரன் பவர்ஃபுல்லா மிரட்டி வச்சிருக்கான். வெளியே வரும்போது கூட தாடிக்காரனை வந்துட்டு பார்க்கும்போது அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சைமனோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு விசாரிச்சா என்னை பத்தி ஏதாவது க்ளூ கொடுப்பாங்க, அதை ஒரு எவிடன்ஸா கிரியேட் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணிடலாம்னு பிளான் பண்றியடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை மிரட்டுற விதமா ஹீரோவோட அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னா அங்க இருந்து போட முடியும், இனிமே வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணு அந்த மீரா தானே, அவ ஒரு எவிடன்ஸா இருக்கா இல்லையா, அவளுமே நான் நினைச்சேன்னா கொன்னே போட்டுருவோம் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பி போற வர இடத்துல எல்லாமே வந்துட்டு இவளோட ஆளை விட்டு துப்பாக்கியால சுடுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோக்கே அனுப்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. அப்படியே பிடிச்சி அடிக்கிற லஞ்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஒன்னு சுட்டு கொண்டுடுவோம்னா தைரியம் தான் சுடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச ஹீரோ வந்துட்டு ஆனா வந்துட்டு தெளிவா இருக்காரு. என்னைக்கா இருந்தாலும் உன்னோட சாவு என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்பி நேரம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ போறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை வந்துட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்னுமே வந்துட்டு உன்னை லவ் பண்றதா, நான் வந்துட்டு உன்னை விட்டு போகணும்னு நினைக்கலன்னு சொல்லும்போது ஹீரோமே வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே கிளம்பி வராரு. பயப்படாத, உன்னை வந்துட்டு நான் பாத்துக்கிறேன், நீ என்னோட ப்ரொடெக்ஷன்ல தான் இருப்ப எப்பயுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோமே வந்துட்டு ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க. இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டு பழைய லவ் வந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வந்துட்டு மாட்டிக்காத, மேலதிகாரிங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி கேட்டு நடந்துக்க, சில தடவை வந்துட்டு அவங்களுமே நம்மளை கைவிட்டுருவாங்க, அதையும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஹீரோ பின்வாங்குற மாதிரி தெரியல. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் வருது. என்னன்னாக்கா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் அந்த கொலை பண்ணிட்டு கார்ல இருந்து ரெண்டு பேர் தப்பிச்சு போனானுங்கல்ல, அந்த சுபாஷ் கூட இருந்த ஒரு ஆள், அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒளிஞ்சிருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ போலீஸ்காரங்களோட டீமோட கிளம்பி போறாங்க. அவனு இருக்கிற இடத்த துரத்தி போயிட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சி கஸ்டடியில வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு விசாரிக்கும் போது தான் அவன் சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு அந்த பிரஸ் மீடியா முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணை வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இந்த சைமனை கூட்டு போனது இந்த மார்ட்டின் தான். கார்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்கானுங்க. போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நீ வந்துட்டு கார் வந்துட்டு ஒரு மாதிரி சாயட்டி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கான் குடி போதையில. அதனால வந்துட்டு நீ ஓட்ட மாட்டேன், நான் ஓட்டுறேன்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டான். சைமன், நீ ஃபர்ஸ்ட் இறங்கு, நீ வந்துட்டு வேற கார்ல வா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு அம்மாட்டு கிளம்பி போயிட்டான். இந்த கடுப்புல தான் ஃப்ரெண்டை வந்துட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சுபாஷ் வந்திருக்கான். சுபாஷை கார்ல ஏத்திக்கிட்டு கொஞ்ச தூரம் போன உடனே இந்த கார் நின்று இருக்கு. என்னடா இது சைமன் கார் இங்கே நிக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா அவனை யாரோ கழுத்துல வந்துட்டு அறுத்து போட்டு ரோட்ல படுக்க போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த பக்கமா வந்துட்டீங்க. சோ போலீஸ் கண்ணில் மாட்டினா எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி தான் நாங்க போலீஸ்க்கு பயந்து தான் ஓடணும். அந்த கொலையை வந்துட்டு நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல நம்ம மார்ட்டினும் சுபாஷும் ஒரு பதில சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. பயங்கர ஷாக் ஆயிடுது. இந்த விஷயத்தை வந்துட்டு மேலதிகாரிகிட்டலாம் போயிட்டு கன்சல்ட் பண்றாரு. அப்ப யார் தான் பண்ணிருப்பாங்க, எப்படி இந்த கொலைலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயிலாம் வந்துட்டு கேட்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. அந்த போன் ஹிஸ்டரியில வந்துட்டு எடுக்க சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஹிஸ்டரி படி பார்த்தா மார்ட்டின் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது யாருக்கு வந்துட்டு போன் கால் பண்ணிருக்கான். அவனோட பேரு அனில். சோ அனில் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்துல வந்துட்டு இந்த மணல்லாம் கடத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கேங்க சேர்ந்தவன், நிறைய வெடிப்பொருளை சப்ளை பண்ண ஆளு. சுபாஷுக்கு ஒரு நெருங்கிய கூட்டாளி தான் இவனுமே. சோ அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா பிசினஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்க இருக்கான் அவனுமே வந்துட்டு பிடிச்சி இழுத்துருன்னு சொல்லி அவன் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போன் நம்பரை வச்சு அவன் இருக்கிற இடத்துக்கு போனா அவன் துப்பாக்கிகள் சுட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழி நம்ம ஹீரோ சண்டை போட்டு அவனுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து கஸ்டடியில் வைக்கிறாங்க. கஸ்டடியில் வச்சுட்டு அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இவனுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது தான் ஒரு சில விஷயத்தங்க நமக்கு காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல அந்த பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா கார்ல ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, மார்ட்டினும் சைமனும். சைமன் வந்துட்டு நம்ம மார்ட்டினை வந்துட்டு இறங்கவே சொல்லல. சோ அப்பதான் நமக்கு போய் சொல்லியிருக்கான். உண்மை என்னன்னு சொல்லிட்டு இங்க நம்ம அணிலே சொல்ல ஆரம்பிக்கிறோம். அங்க இருந்து வந்து இறங்கி விடும்போது அதே இடத்துல வந்துட்டு இந்த அணில் இருந்திருக்கான். இவன் கார்ல ஏறிக்கிட்டு சுபாஷை மட்டும் போன் பண்ணி வர சொல்லியிருக்கான் நம்ம மார்ட்டின். சோ அந்த இடத்துல கார்ல போயிட்டு இருந்தார்ல அனில், அவன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கான்னா இவனோட சைமன் கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். பிசினஸ் ரீதியா நிறைய பணம் இவங்கிட்ட இருக்கு, எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுருன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது தான் பிளான் பண்ணி அந்த 15 பேர்த்த வர சொல்லி அவங்கள கத்தியால குத்த வச்சது எல்லாமே இது வந்துட்டு ஒரு பக்கா ஸ்கிரிப்டட் பிளான். சோ அந்த பிளான் படி தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த எந்த விஷயமே வந்துட்டு சுபாஷுக்கு தெரியாது. மார்ட்டின் வந்துட்டு அப்படியே ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அப்பதான் போலீஸ்கார் வந்திருப்பாங்க, அங்கேயே விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிருப்பாங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு உண்மையெல்லாம் நமக்கு இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணம் யாரு, இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது யாரு, அந்த தாடிக்காரன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோக்கு போன் கால் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் போயிட்டு அந்த தாடிக்காரனை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இங்க இருக்கிற போலீஸ்காரங்களை ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு தனியா போறாரு. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க அந்த தாடிக்காரர் இருக்கான். ஒரு வழியா மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டியாடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை நடக்க ஹீரோ வந்துட்டு துப்பாக்கி எடுத்து அவனோட நெத்தி பொட்டுல வைக்கிறாரு. அதே நேரம் பார்த்தா ஹீரோவோட தலையில ஒரு துப்பாக்கி அப்படியே வைக்கிறாங்க. ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோக்கு இங்க ஒரு பயங்கர ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஹீரோ குருவா நினைச்ச அந்த போலீஸ்காரரு, ரிட்டையர்ட் போலீஸ்காரர் தான் இங்க நம்ம ஹீரோ தலையில துப்பாக்கி வச்சிருக்காரு. ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சார் இது, இதெல்லாம் காரணம் நீங்களா அப்படி சொல்லி கேட்டா, ஆமாண்டா என்னோட பிசினஸ் பார்ட்னர் தான்டா இவனுங்க எல்லாமே. நானும் போனா போது உன்னை ஏதாவது மிரட்டி விட வைக்கலாம்னு பார்த்தா நீ மோப்பம் பிடிச்சு ஒரு வழியா என்னையுமே கண்டுபிடிச்சிருவோம் பலருக்கு. அதனாலதான் நானே பக்காவா பிளான் பண்ணி இந்த இடத்துல எவிடன்ஸ் இருக்குன்னு
ஏழை விட்டு உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை எங்க சிக்க வச்சிருக்கேன் பாத்தியா, இப்ப வலுவா சிக்கிக்கிட்டா இங்கே வந்துட்டு உன்னை போட்டு தள்ளுறேன், இனிமே வந்துட்டு இந்த கேஸை யாருமே விசாரிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ கதையை முடிக்கலான்னு போகும்போது ஹீரோ இங்க பயங்கரமா சிரிக்கிறாரு. இங்க வந்துட்டு ட்விஸ்ட் வச்சது இந்த வில்லன்ல நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலா வச்சிருக்காரு. ஹீரோ இங்க ஒரு சில கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானா வந்து மாட்டினேன்னு நினைச்சீங்களா, நான் வந்து மாட்டலடா, நீங்க தான்டா எங்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்லணும். இவன்ல அதிர்ந்து போறானுங்க. எனக்கு தெரியும் எப்பவே எனக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க தான், இது எல்லாத்தையும் பண்றது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாருன்னா சாகும்போது அந்த சைமன் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், மீரா ஸ்பான்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அது புரியல. மீரா ஸ்பான ஏதாவது இந்த மாதிரி மசாஜ் சென்டரும் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல குழப்பம் ஏற்பட்டு இருந்திருக்குது. ஒரு தடவை அந்த போலீஸ்கார் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பாரு. அதுல வந்துட்டு ஒரு பேர் ரொம்பவே சூப்பரா வச்சிருப்பாரு, மீரா ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்விடேஷன்ல வந்துட்டு அடிச்சிருக்கும். அந்த பேரை வச்சு பார்க்கும்போது இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த பேரை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவரை பத்தின டீட்டெயிலாம் விசாரிக்கும் போது இவரோட பொண்ணு வந்துட்டு காலேஜ்ல படிச்சிருக்கா. காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறா. அதுவும் இல்லாம அவ படிச்ச காலேஜ்ல தான் இந்த சைமன் அவங்களோட காலேஜ்ல படிச்சிருக்கு. அப்படி படிக்கும்போது அந்த பொண்ணுக்கும் இந்த சைமனுக்கு காதல் வந்து போதை ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அடிச்சு அடிமையாகி அந்த பொண்ணு அங்கே இறந்து போயிருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சைமன் தான். ஸோ சைமன் தான் தான் பொண்ணை இறக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் அப்பவே கோவத்துல இருந்திருக்கிறான். சைமன் மேல ஒரு கொலை வெறியில இருந்திருக்கிறான். ஆனா அந்த போலீஸ்காரர் தானா வாண்டடா வந்துட்டு ஒரு துபாய்க்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. தன்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆன இந்த தாடிக்காரனை வச்சு சைமன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா ஆனா அதுக்குமே வாய்ப்பு கிடைக்கல. இப்படி நிறைய கிரைம் வந்துட்டு இந்த போலீஸ்காரன் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவங்களோட அப்பா வேலை போறதுக்கான காரணமும் இவர் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இந்த நியூஸ் பேப்பர் பழைய டீட்டெயில்ஸ் முன்னாடி இருந்த போலீஸ்காரு இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே சார்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களை இங்க சிக்க வச்சதுமே நான் தான், இது எல்லாத்தையுமே உங்க வாயால வர வைக்கணும், எவிடன்ஸா கிரியேட் பண்ணி தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது பயங்கர பிரில்லியன்ட், நீ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் கொலை பண்ணனு கண்டுபிடிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் வந்து அந்த போலீஸ்காரர் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சைமனை வந்துட்டு உண்மையாலுமே கொலை பண்ணது எப்படி, எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பிளாஷ்பேக்கை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. தான் ஆசையா வளர்த்த மகளை கரெக்ட் பண்ணி அவன் கொக்கைன் இந்த மாதிரி கொடுத்து ரேப் பண்ணி இந்த போலீஸ்காரோட பொண்ணு இறந்து போச்சு. அதை பழித்திக்கிற விதமா இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சைமனை வர சொல்லி அந்த அடியில் கார்ல வந்துட்டு இருந்தால கத்தி வச்சு அங்கே வந்துட்டு கழுத்தை அறுத்து கார்ல பின்னாடி டிக்கில போட்டு கூட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களே பக்காவா பிளான் பண்ணி ஒரு 15 பேர்த்த வர சொல்லி இவன் அப்படியே பாதி உயிரோட வெளியே எடுத்து வந்து விட்டுருப்பானுங்க. அவனுக்கு கத்தியால குத்தி அதே இடத்துல போட்டு போயிருப்பானுங்க. சோ இப்படிதான் அந்த கொலை நடந்திருக்கு. தன்னோட பழியை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ்காரர் இவ்வளவு ஒரு பக்கா பிளானை போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. இனிமே வந்துட்டு நீ எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உன் கதையுமே இங்கே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து நம்ம ஹீரோ நெத்தியில துப்பாக்கியை வைக்க அப்படியே அந்த துப்பாக்கி அசந்த நேரத்துல அந்த தாடிக்காரனை சுட்டுட்டு துப்பாக்கி புடுங்கி 2 பேரும் பயங்கரமா ஸ்பைட் பண்ண அங்க இருந்து அந்த போலீஸ்காரர் தப்பிச்சு ஓடலான்னு வெளியே வந்து பார்த்தா இங்க ஒட்டுமொத்த போலீஸ்காரர் டிபார்ட்மெண்ட்டே இங்க தான் நிக்குது. சோ நம்ம ஹீரோ வரும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் எப்படியும் அவன் தான் வர சொல்லியிருக்கான். எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு மேலதிகாரிகிட்ட போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. சோ ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்க அப்படியே அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு தரமான வந்துட்டு வேலை செஞ்சிருக்காரு இல்லையா, இன்வெஸ்டிகேஷன்லாம் பக்காவா நடத்திருக்காரு. மேலதிகாரிங்க என்ன சொன்னாலும் வந்துட்டு தடை இல்லாம கரெக்டா இவரோட லைன்ல போனதால தான் இன்னைக்கு இந்த கேஸை முடிக்க முடிஞ்சுன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.